சுகம் சித்தா யூடியூப் டிவி வாசகர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே போல் பல நல்ல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய ஆண்மையை பெருக்கி நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ இதுவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய இம்பார்ட்டன்சி பிரச்சனை, அதாவது ஆண்களுடைய ஆண்மைத்தன்மையை பெருக்கவும், அதே போல் நரம்புகள் பலகீனத்தை போக்குறதுக்கும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு மருந்துகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உணவு முறை, வாழ்வியல் முறை, இதுபோல் பல்வேறு வகையான பிரச்சனைகள்னால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல தேவையான அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கிறதில்ல. அப்படியே சத்துக்கள் கிடைச்சாலும் அந்த சத்துக்கள் வந்து உடம்புக்கு முழுமையாக பலன் அளிக்கிறதில்ல. அதனால் என்னவோ தெரியலை, ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மையை வந்து பாதிக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிறது, போதைப் பொருட்கள் பழக்க வழக்கங்கள் அடிமையாகிறது, நேரத்துக்கு சாப்பிடாமல் உடலை வருத்தி கொள்வது, உடல் உழைப்பை அதிகப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடலை வந்து பார்த்திங்கன்னா பலகீனமாக்குறது, தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறது, இதனால் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய ஆண்மை வந்து முழுமையாக பாதிக்கப்படுது. இன்னும் நிறைய ஆண்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ செல்ஃபோன் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செல்ஃபோன் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல தேவையான ஒரு வறட்சி உண்டாயிருது. அப்போ அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் உருவாகிறது இல்லை. இதனாலேயே நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போதுமே ஃபோனில் முங்கி இருந்துருக்காங்க. அதனாலேயும் சில தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டு நம்முடைய விந்தை வந்து வீண் விரயம் பண்ணி, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பாலுறவு சம்பந்தமான எண்ணங்களே ஏற்படுறதில்ல. இதுபோல் பல பிரச்சனைகளை ஆண்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள், விந்தணுக்களே உற்பத்தி இல்லாமல் போயிடுது, உயிரணுக்கள் இல்லாமல் போயிடுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால அவங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆண்மை பெருகும், நரம்பு தளர்ச்சி போகும். அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செல்லக்கூடிய பூமிகளில் இயற்கையாகவே இது ஒரு புல் வகையை சார்ந்தது. அடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குண்டு மாதிரி இருக்கும் கேட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக தான் கிடைக்கும். இந்த கோரைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆண்களுக்கு ஆண்மையை பெருக்கக்கூடிய தன்மை உடையது. இது விவசாயம் செய்கிறவங்க கேட்டால் எடுத்து தருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளே இதை வாங்கிக்கொள்ளலாம். நமக்கு தேவையான கோரைக்கிழங்கு. பூமி சக்கரைக்கிழங்கு. இந்த பூமி சக்கரைக்கிழங்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளே வாங்கிக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறையா கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீர்நிலைகள் உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா செம்பு சத்து உள்ள மூலிகை, அதுபோல் வெள்ளி சத்தும் அதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வெள்ளியை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான எனர்ஜி உண்டு கொடுக்கறதுல அற்புதமான பவர் வந்து வெள்ளி சத்துக்கு உண்டு. அதனால் என்னவோ தெரியல, நம்முடைய கிராமங்களில் இன்றளவும் பாட்டி தாத்தாலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு துவையலாரி சாப்பிடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு துவையல் பேர் அதுக்கு பேர். இந்த எள்ளுவையும் அம்மான் பச்சை அரிசியும் சாப்பிட்டாங்கன்னா தாத்தா எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார் அப்படிம்பாங்க. இன்றைய அளவும் அது நம்ம கிராமங்களில் இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்குது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வயல் வேலைக்கு போகிறவங்க, தோட்ட வேலைக்கு போகிறவங்க துவையலாக பண்ணி சாப்பிடுவாங்க. அது கூட எள்ளு சேர்த்து சாப்பிடுவாங்க. அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா பகல் முழுதும் வயலில் நிலத்தில் உட்காந்து வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா, அது ஒரு சோறு உண்டாயிரும். அப்போ இந்த துவையல் அரிசி சாப்பிடும்போது ரொம்ப பலமாக இருப்பாங்க. அதனால இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீர்மூலி விதை. நீர்மூலி விதை வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோசன், டெஸ்ட்ரோசன், பெண்களுடைய ஈஸ்ட்ரோசன் சொல்ல ஹார்மோனுக்கு எல்லாமே அதிக வேலையாக செய்யும். அதே போல் நிறைய ஆண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தையும் சரி உயிரணுக்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையாக அந்த நீர்மூலி விதைக்கு இருக்குது. இதை பயன்படுத்தி பார்த்து நிறைய பேர் வந்துன்னா நீர்மூலி ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து கடை இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, சித்தா மெடிக்கல்லையும் கிடைக்குது. நிறைய மருத்துவம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த நீர்மூலி ரசாயனம் செஞ்சாலே போதும், ஆண்களுக்குடைய ஆண்மைகளை ஃபுல்லாக பெருக்கி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம். அப்படிப்பட்ட தன்மையுடையது. இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ சொன்ன மூலப்பொருட்கள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சம அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா லேசாக இளம் சூடாக வறுத்து பாலில் சுத்தி பண்ணிவிட்டு வறுத்து இதை வந்து பவுடர் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம், காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, ரொம்ப பவர் கம்மியாக அதிகமாக தேவைப்பட்டுனா கூட ஒரு வேளை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய ஆண்மை வந்து அதிகமாக பெருகும். அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால்கள் பதட்டம் ஏற்படும். அதுக்கு என்ன காரணம்னா, இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னா அப்படி தான் ஆகும். அந்த இரத்தத்தை அதிகப்படுத்தி ஆண்களுடைய நரம்பு உழப்பெல்லாம் பலப்படுத்தி ஒரு ஆண்மைக்கு அற்புதமான மருந்தாக தான் இப்போ நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் தட்டுப்பாடு, எழுச்சியின்மை குறைபாடு,
விந்து உற்பத்தி இல்லாம இருக்கிறது, அதில விந்துக்கள் உயிரணுக்கள் இல்லாம இருக்கிறது. இதுபோல பல்வேறு வகையான பிரச்சனை அவதிப்படுறாங்க. அவங்களுக்குன்னா இப்ப நான் சொன்ன வழிமுறைகள நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல நம்ம நல்ல தகவல் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சேனல பார்த்த அன்புள்ளவங்க அனைவருக்கும் நன்றி.